தேர்வுக்கு வந்து 4 லட்சம் பேருக்கு மேல என்ன தேர்வு எழுதுறாங்க. ஆனா குறைந்த இடங்களுக்கு தானே தேர்வு. ஒரு இடத்துக்கு 260 பேர் போட்டியிடுற சூழ்நிலை இருக்கு. இது ஏன் உயர்த்தக்கூடாது? காலி பணியிடங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அரசு தேர்வு சங்கங்களே வந்து அரசு சங்க பணியாளர் சங்கங்களே பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருது. ஆனா நம்மளுடைய விருது சார்பா அதுல ஏதாவது வந்து அது ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா? அது சம்பந்தமான உங்களுடைய பதில் கொஞ்சம் கீழே தெரியல. அரசுக்கு என்ன வந்து சொல்றீங்க? இப்ப அறிவிப்பு செய்யறீங்களா? என்ன அறிவிப்பு? இல்லைங்க, தேர்வு எழுதுன்னு இப்ப நடந்த தேர்வுல இவ்வளவு பேர் பின்தங்கி இருக்காங்க, இவ்வளவு பேர் தான் கலந்துக்கிறாங்க. இதுதாங்க இன்றைய சூழ்நிலை. முடிஞ்சிச்சுங்க. நடக்க போறதுக்கும் வந்து கம்மியான இடங்களுக்காக நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு வந்து எல்லா ஆளுநர் மாளிகைக்கும் ராஜ்பவன் லோக் பவன் மக்கள் மாளிகை அப்படின்றத பெயர் மாத்திருக்காங்க. பெயர் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. ஒரு பதவிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் போட்டியிடும் நெருக்கடி வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையத்தின் மூலம் அறிவிப்பு செய்கிற பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்திற்கு 200 பேர் 300 பேர் போட்டியிடும் நிலை உள்ளது. இது எந்த அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது, வேலையில்லாத பட்டதாரிகள் பெருகி இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே வேலையின்மையை போக்கும் வகையில், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் இந்திய ஒன்றிய அரசின் கொள்கை வகுக்கப்பட வேண்டும். எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவது, ஆட்குறைப்பு செய்வது, அவுட் சோர்சிங் என்கிற முறையில் தற்காலிகமான தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியாளர்களை தேர்வு செய்வது என்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம். எனவே வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடிய வகையிலே இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் உரிய கொள்கைகளை வரையறுக்க வேண்டும், நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இளம் பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அல்லலுறுவது ஒரு தேசத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும். எனவே இதில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறோம். இது குறித்து நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி உரிய நேரத்தில் குரல் எழுப்புவோம். ஆளுநர் மாளிகைக்கு இதுவரையில் ராஜ்பவன் என்று இருந்ததை இப்போது லோக்பவன் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது, மக்கள் மாளிகை என்கிற பெயரில் லோக்பவன் என பெயர் மாற்றம் செய்திருப்பது வரவேற்கக்கூடியது. தமிழகத்துல வந்து இப்போ சுட்டு பிடிக்கும், அதாவது குற்றவாளிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ சுட்டு பிடிக்கிறாங்க. அதனால மனித உரிமைகள் மீறல் படுதுன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சி குற்றம் சொல்றாங்க. நிரந்தரமா ஒரு டிஜிபி கூட இல்ல இப்ப இருக்கிற அரசுல, பொறுப்பு டிஜிபி தான் இருந்து தமிழகத்தை வழி நடத்திட்டு. யாரை சுட்டு பிடிக்கிறாங்க, எங்க சுட்டு பிடிச்சாங்க? எல்லா குற்றவாளிகளையும் சுட்டுதான் இப்ப பிடிக்கிறாங்க. ஒரு சம்பவம் நடந்தது, அது கோயம்புத்தூர் தான் சொல்றீங்க. எங்க சுட்டு பிடிக்கிறாங்க? இப்ப குற்றவாளிகளை சுட்டுதான் சார் பிடிக்கிறாங்க. அதான் பல இடங்கள்ல எங்க நடந்துச்சு? சென்னை முதல் கொண்டு தென் மாவட்டங்கள்ல எல்லா இடத்துலயுமே இப்ப குற்றவாளிகளை சுட்டுதான் பிடிக்கிறாங்க.
போலீஸ் அதை தாக்குனதா அவங்க சொல்றாங்க. அதுக்கு